ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது முடிக்கு டை செய்வது நல்லதா கெட்டதா என்பதை பற்றி பார்ப்போம். வயதானால்தான் நரை விழும் என்பதெல்லாம் பழங்கதையாகிவிட்டது. இப்போதெல்லாம் இளம் வயதில் அல்ல, சிறு வயதிலேயே நரை விழ ஆரம்பித்து விடுகிறது. அப்படி நரை விழவில்லை என்றாலும் தற்கால இளைஞர்கள் கருத்த முடியையே கண்ட ரசாயனங்களை தடவி கண்ட கலரில் மாற்றிக்கொள்கிறார்கள். இது இளைய தலைமுறையின் இப்போதைய ஃபேஷன் என்றாகிவிட்டது. கடந்த 2008ஆம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பான WHO மற்றும் அமெரிக்க மருத்துவர்களின் சங்கம் ஆகியவை செயற்கை ஹேர் டை உபயோகிப்பதால் சிறுநீர்ப்பை கேன்சர் நோய் வருகிறது என உறுதி செய்துள்ளன. இதற்கு சில ஆதாரங்களையும் தெரிவித்துள்ளன. அதற்காக செயற்கை ஹேர் டை உபயோகிப்பவர்கள் எல்லோருக்கும் கேன்சர் வந்துவிடும் என்பதோ வந்துவிட்டது என்பதோ அர்த்தமல்ல. செயற்கை ஹேர் டை உபயோகிப்பவர்கள் பலரும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஆய்வு முடிவின் அர்த்தம் கேன்சர் வர வாய்ப்புள்ளவர்களுக்கு செயற்கை ஹேர் டை உபயோகம் மேலும் தூண்டுதலாக அமைந்து கேன்சரை வரச் செய்கிறது என்பதாகும். தலைச்சாயம் பூசாமல் நம்மால் இருக்க முடியாது என்ற சூழல் உள்ளதால் செயற்கை ஹேர் டையை தவிர்த்து இயற்கை ஹேர் டை உபயோகிப்பது நம் தலை உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதாகும். இயற்கையான ஹேர் டை தயாரிப்பது எப்படி என்பதை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: மருதாணி இலைப்பொடி 3 டீஸ்பூன், டீ டிகாக்ஷன் 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, கிராம்பு 1/4 டீஸ்பூன் அரைத்தது, ஆமணக்கு எண்ணெய் 1/2 டீஸ்பூன். செய்முறை: அனைத்து பொருட்களையும் ஒன்றாக கலந்து வைத்து கொள்ள வேண்டும். முடியை ஷாம்பு போட்டு அலசி நன்கு உலர வைக்க வேண்டும். நன்கு உலர்ந்த முடியில் மேற்படி கலவையை தடவி 15 நிமிடங்கள் நன்கு உலர விட வேண்டும். பின் நீரை வைத்து அலசிவிட வேண்டும். கூந்தல் அழகிய செங்கருப்பு நிறம் பெறும். பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது. செயற்கை ஹேர் டையில் பின் கழுத்தில் தடவி பக்க விளைவுகள் ஏற்படுகிறதா என்று பார்க்கவும். அவ்வாறு ஏற்பட்டால் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் என்று எச்சரிக்கை வாசகம் இடம்பெற்றிருக்கும். இதை நம்மில் பலர் படித்திருக்க மாட்டோம். ஆனால் இயற்கை ஹேர் டையை பயன்படுத்தும் போது நாம் பக்க விளைவுகளை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.